இந்த அளவுக்கு நம்ம அண்ணாமலைக்கு பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த விஜயா ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க. என்னன்னா, இப்போ இந்த வீட்டோட பத்திரம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தவியாக தவிச்சிட்டு இருக்காங்க. எப்படியாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மீனாவை நான் நடு தெருவுக்கு கொண்டு வருவேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஜயோட வீட்டை பார்த்தீங்கன்னா என் கைக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் பாடுபட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த ரோஹிணியை வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்றதுக்காக அவள் கையில் இந்த வாங்கின மொத்த பணத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப கொடுத்தாகணும். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏதாச்சும் பண்ணி நம்ம அமௌண்ட் ரெடி பண்ணணும்னு சொல்லி தான் இப்போ விஜயா ரொம்பவே இதுனாங்க. நம்ம மனோஜ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த இடத்துல கேட்குறாங்க. கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா விஜயா தெரிஞ்ச எல்லா தகவலையும் போய் விசாரித்து கேட்டு எல்லாம் பண்ணும்போது தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தேவையான எந்த பணமும் கிடைக்கிறதே கிடையாது. கடைசியில் தான் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைனான்சர் இருக்கார், அவர்கிட்ட உங்களுடைய வீட்டு பத்திரத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம விஜயை ஏன் நம்ம பையனை சமாளித்து கொடுக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் மேலே ஓவர் கான்ஃபிடென்ட் வச்சுட்டாங்க போல். ஆனால் அந்த மனோஜ் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சமயத்தில் தான் ரோஹிணி பார்த்தீங்கன்னா கடைக்கு நான் தான் உங்கள் பொண்டாட்டி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ, ஐ கிஸ் யூ, மிஸ் யூன்னெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது ரொம்பவுமே கோவப்பட்டு மனோஜும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டுங்க. ஆனால் இருந்தாலும் வலுக்கட்டாயமாக நம்ம ரோஹிணி நம்ம மனோஜை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணியும் அதுக்கப்புறம் கிளம்பி போக அந்த சமயத்தில் தான் நம்ம விஜயா கிளம்பி வராங்க. கிளம்பி வந்த விஜயா சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த மாதிரி உனக்கு பணத்துக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன் ராசா, என் செல்லமே, நீ தான் பார்த்தீங்கன்னாக்கா எப்படியாவது இந்த கடனை அடைக்கணும், நீ சமாளித்து கொடுத்துருல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கொஞ்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல இந்த அளவுக்கு மோசம் போயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம மனோஜும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, அப்பா கையெழுத்தை நான் தான் போடணும் அப்படின்ற மாதிரியும் அவரும் நைட்டெல்லாம் உட்காந்து ட்ரைனிங் எடுத்து மறுநாள் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வழியாக கையெழுத்து போட்டுறாங்க. இந்த அண்ணாமலைக்கு தெரியாமல் இந்த முத்து மீனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கும் தெரியாமல் இந்த ஒரு செயலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கையில் எப்படியான இந்த பத்திரம் வந்துடாதான்னு ஏங்கிட்டு இருந்த அந்த லேடி கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பத்திரம் போய் சேருது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எப்போ தான் இந்த பத்திரம் கைக்கு வரும், நம்ம எப்போ தான் பிரச்சனையை உருவாக்கலாம், இந்த முத்து மீனா அது மட்டும் இல்லாமல் இந்த அண்ணாமலையும் விஜயாவையும் வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற ஒரு பிளானை எடுத்துட்டாங்க. இப்போ கைக்கு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணாங்க, அந்த வீட்டு பத்திரத்தை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இப்போ இந்த வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தா நம்ம அண்ணாமலை பார்த்தீங்கன்னாக்கா அவர் பாட்டுக்கு சிவனே உக்காந்துட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் என்ன அண்ணாமலை சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் நக்கலாக பேசினாங்க. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா என்னம்மா உனக்கு என்ன வேணும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது தான் இந்த வீட்டை விட்டு நீங்கள் கிளம்பக்கூடிய நேரம் வந்தாச்சு, இது என்னோட பேரில் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா பேசுகிற நீ லூசு மாதிரி அப்படின்னு கோவத்தோட நம்ம அண்ணாமலையும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னாக்கா நான் லூஸா இல்லை நீங்கள் லூஸா அப்படின்றத இந்த பத்திரத்தை பார்த்துட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அண்ணாமலையும் வாயை பொழந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பத்திரத்தை பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது இதில் அவரோட கையெழுத்தை பார்த்தீங்கன்னாக்கா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் இந்த மனோஜும் இந்த ரோகிணியோட பிரச்சனை முடியல, அதுக்குள்ளே புது பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா பண்ண வேலை தான் இது எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம விஜய் என்ன பண்ண போகிறாங்கன்னா அண்ணாமலை கையில் இந்த உண்மையை சொல்லலைன்னா இன்னும் பெரிய பூமியாக பார்த்தீங்கன்னா வெடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் பணத்துக்காக தான் நாங்கள் பண்ணோம், ஆனால் இவங்க எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, இது பணத்துக்காக தானே இந்த வீட்டை நாங்கள் வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சோம் அப்படின்ற மாதிரி ஃபைனான்சர் கையில் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்னாச்சுன்னு பார்த்தா நீங்கள் இந்த வீட்டவே மொத்தமாக வித்துட்டீங்கம்மா, இது என் பேரில் இருக்குது, எனக்கு என் சொந்த வீடு இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் இது என்னோட வீடுன்னு அவங்க கொஞ்சம் கோவத்தோடு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதில் நம்ம அண்ணாமலைக்கு ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. உடனே அந்த சமயத்தில் நம்ம மனோஜ் வர, டே மனோஜ் இவங்க என்னடா
பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க வீடுன்னு சொல்கிறாங்க இந்த வீட்டு வந்து பார்த்தோன்னாக்கா. அதுவும் இல்லாமல் பத்திரம்லாம் என் கையில் இருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க. என்னடா கதை அப்படின்னு வந்து கேட்கும்போது தான் உடனே வந்து நம்ம மனோஜ் வேறு வழி இல்லாமல், அப்பா நாங்கள் இதை ஃபைனான்சர் கிட்ட தான் வச்சோம் இந்த வீட்டு பத்திரத்தை, ஆனால் இவங்க வந்து இவங்களுதுன்னு சொல்கிறாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி பார்க்கும்போது தான், அப்பா இது எல்லாமே அவங்க பேரில் தான் இருக்குது, உங்கள் கையெழுத்தும் இருக்குது, இது நான் போட்ட கையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் எல்லா உண்மையும் வந்து சொல்கிறாங்க. இப்போ அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜய்க்கும் இந்த மனோஜுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்க, இந்த வீட்டை திரும்ப மூட்டுருவாரா மாட்டாரா அப்படின்னு உங்களோட கமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.